நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஏதோ ஒரு பெரிய மன்னரோட இடமா கூட இது இருந்திருக்கலாம். ஒரு கல் உருகி போய் நான் அது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. லைட்டா வந்துட்டு போகும்போது மழை தூருது. கையில காட்டுக்குள்ள தான் போயிட்டு இருக்கேன் போது இங்க பொங்கல் வச்சுதான் அங்கே சாமி கும்பிடுவாங்க. கோயில் பார்த்தோம்ல, ஆமா, இங்க திருவிழா கும்பிடுவாங்க. இந்த இடத்துல மாலை போட்டு போறாங்க அப்படின்னு. கடவுளே, அங்க பாருங்க, இது வரைக்கும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா அங்க பாருங்க. போது எப்படி அது செஞ்சாங்க, ஆக்சுவலி என்ன காரணம் அப்படின்னு தெரியல. மேபி காரணம் என்ன, இந்த இடத்துல கோவில் இருந்துச்சா? இதுவும் 700-800 அடி கீழே இந்த தண்ணி எடுத்து இந்த இடத்துல ஊர் மக்களுக்கு என்னன்னு தெரியல. இதுல ஃபுல்லாவே வெட்டி இந்த இடத்துல நம்மலாம் வீட்டுக்குள்ள இருக்கோம், சாமியை மட்டும் அப்படியே வெயில மொட்டை வெயில உட்கார வச்சிருக்கோம். பாருங்க, இந்த பகுதி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எந்த சைட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியல. Hey guys, welcome back to Danny Video. கோட்டை மாவட்டம் விராலிமலை செட்டிப்பட்டி பக்கத்துல தான் இன்னைக்கு வந்திருக்கேன். கைஸ், ஆக்சுவலா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்மளோட வீடியோ பாத்தீங்க. ஆனா இன்னைக்கு வந்திருக்க இடம் ரொம்ப செம்மையான ஒரு இடம், மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி நடந்த ஒரு பிளேஸ் தான் வந்திருக்கோம். இந்த பிளேஸ்ல ரெண்டு விஷயம் இருக்கு. ஆக்சுவலா ரெண்டுமே பயங்கர சஸ்பென்ஸ். நீங்க அந்த இடத்த பாத்தீங்கன்னா உண்மையிலே சொல்றேன், உங்க மனசே உருகிரும். அந்த அளவுக்கு இந்த இடம் இருக்க போது ஹிஸ்டரியிலேயே ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இது ஏன் இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இப்படி ஒரு இடம் இந்த இடத்துல இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். லெட் கெட் இன்டு வீடியோ. இது கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் தான் கைஸ். ஆக்சுவலாக மிஸ் பண்ணி வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஐயா வணக்கம். ஐயா, உங்கள் பேர் என்னையா? நடராஜ். நீங்கள் எவ்வளோ வருஷமாக அந்த ஊரில் இருக்கீங்க? நான் இப்போ 54 வயசு ஆகுது. நான் பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். வருஷம் இந்த திருவிழா கும்பிட்டாங்கன்னா பொங்கல் வச்சு விஷயம் நடக்கும். மாலை போட்டு கோயிலுக்கு பழனிக்கு மாலை இங்கே போட்டு போவாங்க. இங்கே தான் போட்டு ஐயா, அதுக்குள்ள வரணுனால கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் காட்டுக்குள்ள வர மாதிரி இருக்கு. இல்ல அவ்வளவு 1/2 கிலோமீட்டர் கூட வராது. இங்க இப்ப நான் ஆக்சுவலா காருக்குள்ள வந்தோம், உள்ள பாரும்போதே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் வர மாதிரி சுத்தி ஊரை சுத்தி புதுசா உங்களுக்கு வந்ததுனால அப்படி தெரியும். ரோடுமே பாத்தீங்கன்னா இந்த பகுதிக்கு வர்றதுக்கு பாத்தீங்கன்னா ரோடுமே சுத்தமா இல்ல. ஆனா இது எப்படி இந்த இடத்துல எல்லாரும் வணங்குறாங்க? அது எப்போதும் வணங்கிட்டு சாமி கும்பிட்டு லைட் இல்ல, ஒண்ணுமே இல்ல. இந்த சைடுல பாத்தீங்கன்னா அப்படியே வெட்ட வெளிச்சத்துல இருக்கு. லைட் எல்லாம் போட மாட்டாங்க. திருவிழானாக்க லைட் போடுவாங்க. எதுக்காக அந்த இடத்துல எல்லாத்துலயுமே சின்ன சின்ன கல்லா கிடக்குது? இங்க பொங்கல் வருஷம் பொங்கல் நடக்கும். இந்த பொங்கல் டைம்லயா இல்ல இதுக்கு பங்குனி மாசத்துல நடக்கும். திருவிழா நடக்கும்போது இங்க பொங்கல் வச்சு அங்கே சாமி கும்பிடுவாங்க. சித்த கோயில் இப்படி இடத்துல தண்ணி முடிச்சு ஊற்றி விஷயம் நடக்கிறது. இந்த இடத்துல ரொம்ப அதிகமா ஒரு எவ்வளவு வருஷமா இந்த இடத்துல இந்த சிவலிங்கம் இருக்கிறதா? பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? இது எதனால இங்க வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு நீங்க கேட்ட கதை? அது நமக்கு தெரியல, கேட்டது நீங்க கேட்டது பார்த்தது இல்ல. சரிங்க. இது சம்பந்தப்பட்டது ஏதாவது கோயில் இங்க அக்கம் பக்கத்துல எங்க? அந்த கோயில் தான், அந்த கோயில் இருக்குல்ல அங்க பக்கத்துல தூரத்துல பார்த்தோமே, அந்த கோயில் பார்த்தோம்ல. ஆமா, இங்க திருவிழா கும்பிடும் போது இங்க பொங்கல் வச்சுதான் அங்கே சாமி கும்பிடுவாங்க. பள்ளிக்கு கோயிலுக்கு போகும்போது இங்க மாலை போட்டு இப்படியே இந்த நேரம் ஒரு ரோடு பார்த்து வச்சு அதுல போய் மெயின் ரோடு போய் அப்படியே வளைச்சிட்டு நம்ம நேற்று நீ இல்லை. ஆமா, அந்த கோயில் அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு இந்த கோயில் மாலை இது பண்ணிட்டு பழனி போவாங்க. இந்த வட்டமா இருக்கீங்க பார்த்துட்டு இருக்க எல்லா கல்லுமே பாத்தீங்கன்னா இது பொங்கல் வச்சு இந்த இடத்துல வருஷம் பொங்கல் வச்சு சாமிக்கு கும்பிடுறாங்க. மிகப்பெரிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பழனி மலைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100-200 பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தால் மாலை போட்டுட்டு இங்கே சாமியை கும்பிட்டு தான் ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க. இன்னும் மிகப்பெரிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா விராலிமலையே இருக்குது. ஆனால் அதை தாண்டி இந்த இடத்துல 100-200 பேர் இந்த இடத்துல மாலை போட்டு போகிறாங்க. அப்படின்னா இந்த இடம் எவ்வளோ வேல்யூபுளாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். இது பாருங்கள் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. இங்கே பாருங்கள், இதை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரமாக பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டே இருக்கேன் இந்த இடத்துல. ஆனால் பார்த்து நடந்து வாங்க, கீழே ஃபுல்லாக பயங்கரமாக குட்டி முள்ளாக இருக்குது இந்த இடத்துல. வருஷங்க சும்மா பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் வருஷமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கடவுளே, அங்கே பாருங்க, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி நான் சத்தியமாக சொல்கிறேன், நானும் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பிளேஸ்க்கு போயிட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு உருகி போன மாதிரி இருக்குது. ஒரு கல் உருகி போய் நான் அது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரி நந்தியை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பயங்கரமாக இருக்குது. இந்த நந்தியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சொல்கிறேன்,
ஃபுல்லாகவே டமாலிஷ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க. இது பாருங்களேன், இந்த நந்தியை ஃபுல்லாகவே, இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த இடத்துல கண்கள் இருந்திருக்கு. இந்த பாருங்க, இந்த சைடில் கண்கள் இருந்திருக்கு, இது வந்து சைடில் இருந்திருக்கு. ஃபுல்லாகவே வந்து இங்கே பாருங்க, இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கு. ஃபுல்லாகவே சொல்கிறேன், ஒரு கல் வந்து அப்படியே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உருகி போயிட்டே இருக்கு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே தெரியுது இந்த இடம் ஃபுல்லாகவே. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்திருக்கு, இங்கே ஒன்றுமே ஃபுல்லாகவே இருக்கு. ஆனால் இது போய் ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபேஸை காமிச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த லிங்கத்தை வந்து பார்த்துட்ருக்கு. இவரை பார்க்குறது யாரை பார்த்துட்ருக்கான்னு கேட்டிங்கன்னா, அங்கே பாருங்கள், சூரியன் வெளிச்சத்தோட வேற லெவலில் அங்கேருந்து என்ட்ரி கொடுக்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிங்கத்தை நான் இது யாரை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாடி இவ்வளோ பெரிய ஒரு லிங்கத்தை இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு சொன்னேன்னா கமெண்ட் பண்ணுங்க கேஸ், கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன். இப்பேற்பட்ட லிங்கத்தை எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஆனால் இவ்வளோ பெருசு, கிட்டத்தட்ட இது வந்து மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 6 அடியிலேருந்து ஒரு 8 அடிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 அடி இருக்குது. அப்போ கீழே ஒரு 3 அடிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பாருங்களேன், இதோட உண்மையில சொல்கிறேன், எப்பாடி எனக்கு இதை பார்க்கும்போது எப்படி அது வந்து செஞ்சாங்க. ஆக்சுவலாக ஒரே லிங்கத்தடி ஆக்சுவலி இங்கே கீழே பார்த்துட்டு இருக்குது. ருத்ரபாகம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தானாக பார்த்தீங்கன்னா பிரம்மபுரீஸ்வரர். இதில் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இப்போ நம்ம அந்த நந்தி அங்கே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த நந்தி கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பயங்கரமாக ஃபுல்லாகவே கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலை பகுதியில் வந்து லைட்டாக அந்த இடத்துல வந்து உடஞ்சிருக்கு. இந்த தலை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடில் ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. இது வந்து மக்கள் வந்து ரொம்ப பிரதிஷ்டி பண்ணுறாங்க, எல்லாமே சாமி கும்பிட்றாங்கன்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டால், இங்கே பாருங்களேன், இதை ஃபுல்லாக வச்சு ரொம்ப ப்ராப்பராக வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டுருப்பாங்க. பட் இந்த இடத்துல வந்து ஒரு அழகான ஒரு ஷெட்டு மாதிரி அமைச்சு கொடுத்தா இந்த ஊர் மக்கள் இன்னும் நல்லா சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க. ஏன்னா சின்னதாக ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேவை. ஒருவேளை அது நீங்களாக கூட இருக்கலாம், வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களாக கூட இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு கோவில் அமையறதுக்கு காரணமாக கூட இருக்கலாம். இது மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன மோட்டிவேஷனில் இந்த இடத்துல பெரிய கோயிலாக மாறும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவ்வளோ பெரிய கோயில் கட்டணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஜென்ரேஷன் நம்மளால் கட்ட முடியும். இது பார்த்தீங்கன்னா இது ஆவுடை ருத்ரபாகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 8 அடி இருக்குன்னு சொல்லி சொன்னால். ஆனால் இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆவுடை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒருத்தர் தூங்கலாம், இந்த இடத்துல ஒருத்தர் தூங்கலாம், இந்த சைடில் ஒருத்தர் தூங்கலாம். கிட்டத்தட்ட 3லேருந்து ஒரு 4 பேர் வந்து தூங்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு. உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆக்சுவலாக வீடியோவில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் மிக பெருசு. இங்கே பாருங்களேன், இது என்னோடய கை இங்கே வச்சு பார்த்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு பாதி தூரம் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சு, 4 அடி கிட்டத்தட்ட கவர் ஆகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிற ஒரு இதை நான் உங்களுக்கு காமிக்கல, ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன கல்லை வந்து ஃபுல்லாகவே வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்லோட சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது என்ன காரணம் அப்படின்னு தெரியல. மேபி கீழே விழுவாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆவுடைக்கு ஏகப்பட்ட கல்லோட வந்து ஒரு சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்படியே களி கச்சதுமா அப்படியே நிற்கிதுங்க. இதோட வெயிட்டுக்கு இந்த இடத்துல கரெக்டாக வந்து இதுக்கு அளவு எடுத்து இது இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய லிங்கத்துக்கு ஆவுடை 2 இருக்குது. விஷ்ணு பாகம் இருக்குது, பிரம்மபாகம் இல்லை. ஸோ அது எங்கே போச்சு அப்படின்றது ஆக்சுவலாக மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது. இது எப்படி டேமேஜ் ஆனிச்சுன்னு எனக்கு அது தெரியல. ஆக்சுவலாக இவ்வளோ பெருசாக வந்து இருக்கிற நார்மலாக நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போகும்போது இந்த சைஸில் இருக்கும் இல்லையா லிங்கம் எல்லாமே வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இவ்வளோ பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை மிகப்பெரிய பாண்டிய மன்னர்களோட இதுக்கு அடியில் வந்து போர் நடக்கும் போது அவங்களோட இதாக கூட இருக்கலாம், சோழ மன்னர்களாக இருக்கலாம், இல்லை நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஏதோ ஒரு பெரிய மன்னரோட இடமா கூட இது இருந்திருக்கலாம். அவங்களுக்கு தான் இவ்வளோ பெருசாக வந்து கண்டிப்பாக விற்பாங்க அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். எக்ஸாக்டாக இதுதான் நான் சொல்ல வரல, இருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடம் இதையும் தாண்டி இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு வரலாறு சுமந்து கிடக்குது. வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாண்டு காலம் வந்து மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்டு ஃபுல்லாகவே வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட பிளேஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் சொல்கிறேன், இந்த இடத்துலேருந்து இந்த நம்ம நந்தியை பார்க்கும்போது சரி, நந்தி பகுதியிலேருந்து இந்த லிங்கத்தை பார்க்கும்போது சரி, அப்படி ஒரு கூஸ்பம்ஸான ஒரு மூமெண்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. சத்தியமாக வந்து சொல்கிறேன், நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த பிளேஸ் வந்து பாருங்கள். ஆக்சுவலாக கூகுள் மேப்லேயும் இந்த பிளேஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன், செம்மையாக இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக நீங்களும் நானும் நினச்சா இந்த பிளேஸை வந்து ஒரு நல்ல ஒரு கோயிலை அமைச்சு இந்த இடத்துல மக்கள் வணங்குற மாதிரி கண்டிப்பாக பண்ண முடியும்.
ஸோ என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் வீடியோ எடுத்து போடுறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு ஒரு நல்ல ஒரு சின்னதாக மக்கள் வணங்குற மாதிரி மக்கள் எல்லாமே வந்து வணங்குற மாதிரி உண்டானதுக்கு என்னால் முயற்சி நான் கண்டிப்பாக பண்ண போகிறேன். ஸோ இந்த ஊர் மக்கள்கிட்ட நான் பேசிவிட்டு இதுக்கு அடுத்ததாக என்ன பண்ண முடியும் அப்படின்றத நெக்ஸ்ட் லெவலில் நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். என்னோட கேள்வி என்னன்னா, இவ்வளோ பெரிய சிவலிங்கம் இங்கே வந்ததுக்கு காரணம் என்ன? இந்த இடத்துல கோவில் இருந்துச்சா? அப்போ எப்போ இருந்திருக்கும் இந்த இடத்துல? ஆனால் இங்கே நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த நந்தியுமே சரி, இந்த சிவனுமே, இங்கே இருக்கிற இந்த சிவலிங்கமும் சரி, என்டையர்லி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க. வேறு எங்கேயுமே கண்டிப்பாக அதை பார்த்துருக்கிறதுக்கு கண்டிப்பாக எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இங்கே பாருங்கள், இது ஆக்சுவலாக சொல்லுங்கள் ஃபுல்லாகவே உடஞ்சிருக்கு. இந்த சைட்லேயுமே உடஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கோமுகம் தானே, கோமுகமும் பார்த்தீங்கன்னா பாதியாக உடஞ்சி அந்த பீஸ் எங்கே இருக்குன்னே தெரியல. ஆக்சுவலாக அதுதான் வந்து ஒன்று மக்களாக எல்லாமே சேர்ந்து வச்சு இந்த இடத்துல வந்து இது மேலே வந்து தூக்கி வச்சு வணங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட கேள்வி, என்னோட ஒரு சின்ன இதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிற இடத்த கண்டிப்பாக வந்து நம்மளால் சப்போர்ட் பண்ணி இது பெரிய லெவலில் கண்டிப்பாக பண்ண வைக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதையும் தாண்டி இந்த இடத்துலேருந்து இந்த சிவலிங்கம்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி மேலே போய் பார்க்கலாம். எண்ணில் அடங்காது கிட்டத்தட்ட 200 பேருங்க இந்த இடத்துல வந்து மாலை போட்டு போகிறாங்க. பக்கத்துலேயே விராலிமலை இருக்குது, ஏகப்பட்ட கோயில் இருக்குது. விராலிமலையை சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோயில் இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சின்ன சைஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அழகாக இருக்குது பாருங்க. எவ்வளோ இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த குளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கிற சிவனுக்கும் நந்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பூஜைகள் பண்ணுறதுக்கான உபயோகம் பண்ணுறதுக்கானங்க. அது இல்லாமல் இந்த தண்ணியோட டெத்தை வந்து ரொம்ப பராமரிப்பு இல்லாதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு அடி பம்பை வந்து போட்டிருக்காங்க. அந்த பம்போட இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தண்ணி இந்த இடத்துல ரொம்ப பிரச்சனையாக இருக்கனால கிட்டத்தட்ட 700-800 அடி கீழே வந்து இந்த தண்ணி எடுத்து இந்த இடத்துல கூப்பிட்டாங்களாம். இந்த இடத்துல வந்து அதாவது தண்ணியை சேகரிச்சிருந்தாங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு கோயில் கட்டுறதுக்கும் சரி, இல்லை சாமியை பூஜை பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கருவேல மரம் வந்தாலுமே தண்ணியை ஃபுல்லாகவே இழுத்து அதை வேஸ்ட் பண்ணிடும். அந்த பகுதியில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் விவசாய நிலத்தையுமே சேர்த்து நாஸ்தி பண்ணிடும். அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. இதுலேருந்து தான் எடுத்து இங்கே இடத்துலேருந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கும் இந்த இடத்துக்கும் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. அது சஸ்பென்ஸ் வந்து அவருக்கும் இந்த குளத்துக்கும் தான் வந்து வெளிச்சம் இருக்கும். ஸோ இந்த பிளேஸை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக வந்து காமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வியூவில் வந்து பார்க்கும்போது ஆக்சுவலாக இந்த சூரியன் அந்த சிலேருந்து இந்த ரேஸ் ஆக்சுவலாக கீழே இந்த இடத்துல உட்காந்துட்டு நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு வைப் அந்த மாதிரி இருந்தது. அந்த வைப் வேறு லெவலில் இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஆக்சுவலாக நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அந்த செமையாக ஃபீல் பண்ணது. இப்படி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இதுதான் மொதல் டைம். ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அண்ட் நான் ஆக்சுவலாக வந்து மேலே தான் நின்றுட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாகுபலி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராணைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாகுபலியோட இது வந்து ரொம்ப அப்படியே பெருசாக போகும் பார்த்திங்கன்னா, எக்ஸாக்டாக அதே மாதிரி ஒரு ஃபீலு எனக்கு இந்த லிங்கத்தை பார்க்கும்போது அப்படி இருந்தது. ஆக்சுவலாக இது எனக்கு உண்மையிலே எனக்கு ஒரு சின்ன மன வருத்தம் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, அது உடஞ்சி போயிருக்கு. அதை உடஞ்சி போயுமே மக்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. பட் கண்டிப்பாக வந்து ஊர் மக்கள்கிட்ட நம்ம வந்து பேசுவோம். இதுக்கு உண்டானதை வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்டெப் எடுப்போம் அப்படின்றது. இந்த இடத்த சுற்றி பார்க்கும் போது என்னால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இந்த இடத்துல பல சித்தர்கள் இந்த இடத்துல உட்காந்து தவம் செஞ்சுருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கோவில் இருந்திருக்கு. அந்த கோவில் இடிக்கப்பட்டிருக்கு, இல்லை மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட இந்த இடத்துல இந்த லிங்கம் மட்டும் எப்படி இன்னமும் நீளிச்சு நிற்குதுன்றதா மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பூஜை ஜாமான எல்லாமே நம்ம சாமி கும்பிடும் போது இந்த இடத்துல தான் வந்து ஃபுல்லாகவே யூஸ் ஆகும். இந்த பகுதியில் சேர மன்னர்கள் கோவில் கட்டினதா ஒரு வரலாறு இருக்கு. ஆனா அந்த வரலாறு செவி வழியா கேட்ட செய்திகள் மட்டும்தான் இப்பவுமே பேசப்படுது. இதுக்கு உண்டான சான்றிதழ் நம்ம கையில கிடையாது. ஆனா செவி வழியா கேட்டதுதான் நம்ம இந்த வீடியோல பதிவு பண்ணியிருக்கோம். பல சித்தர்களோ இந்த இடத்துல வந்து தவம் செஞ்சுட்டு இருந்ததாகவும் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஊர்ல ஏன் இன்னமும் இந்த இடத்துக்கு கோவில் வரலன்றது எனக்கு கேள்விக்குறியாவே இருக்குது.
நம்மள படைச்ச இந்த இறைவனை நம்ம இப்படி காட்டுலயும் வெயிலையும் மழையிலையும் உட்கார வச்சுட்டு நம்ம மட்டும் நிம்மதியா வீட்டுல தூங்கிட்டு இருக்கோம். இது சரியா அப்படின்றத நீங்களே சொல்லுங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துலையுமே இது வந்து ஒரு காவல் தெய்வம் மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்துட்டு விளக்கு வச்சு சாமி கும்பிட்றாங்க. இங்கே பாருங்க, இந்த விளக்கும் வெளியே கிடக்கு. இதுவும் பாருங்க ஃபுல்லாக மண்ணுக்குள்ளேயே வந்து புரஞ்சு போய் கிடக்கு. இது ஒரு காலத்தில் ஃபுல்லாக நகரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காடும் ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஆக்சுவலாக தைல மரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு தடயத்தை கண்டிப்பாக விட்டுட்டு போயிருப்பாங்க இந்த இடத்துல. எதனால இந்த கோயில் வந்து இப்படி இங்கே வந்து கட்டப்பட்டதுன்ட்டு, ஒருவேளை மன்னர்களோட ஏதாச்சும் சமாதியாக இருக்குமா அப்படின்னு தெரில. ஆனால் இவ்வளோ பெருசுலாம் நான் பார்த்ததே கிடையாதுங்க. கோயிலில் கூட நான் அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. வேற லெவலில் இருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பாட்டை வேற போட்டு விட்டாங்க. ஆக்சுவலாக காப்பிரைட் விழுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு மரம் ஆக்சுவலாக வந்து ஒரு கீழே ஒரு மரம் விழுந்து அழுகி போனால் எப்படி இருக்கும் பாருங்கள். சாரி, அது என்ன சொல்கிறது, வேஸ்ட் ஆயிடுச்சா எப்படியோ சொல்லுவாங்க, எனக்கு தெரில எக்ஸாக்டாக. அது என் தைலம் அப்படியே இதுக்கு இந்த தைல காட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கேன். அப்பா பயங்கரமாக இருக்குது. ஒரு மாதம் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் ஒரு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குங்க. எதனால் இந்த இடத்துல வந்து இந்த கோயில் வந்து கட்டினாங்க, எப்படி இந்த இடத்துல வந்துச்சு, இந்த இடத்துல ஒரு பெரிய போர் பூமியாக இருந்திருக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. நீண்ட நாள் கழித்து இந்த பிளேஸில் வந்து நான் வந்து அதாவது ரொம்ப நாள் கழித்து நான் யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் வந்து கேட்டே இருந்தீங்க, என்னாச்சு ப்ரோ வீடியோ காணா அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டீங்க. டியூ டு சம் ரீசன் என்னால் வீடியோ பண்ண முடியல. அண்ட் இனி நம்மளோட சேனலில் வீடியோஸ் கண்டினியூஸாக நிறையா வரும். அண்ட் கைண்ட்லி சப்ஸ்கிரைப். அண்ட் இந்த வீடியோ தயவு செஞ்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பிளேஸை நம்ம ஃபைண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அண்ட் இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை பக்கத்தில் சென்னையூர்ன்ற ஒரு பிளேஸில் தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல ஏதோ ஒரு இருக்குது, என்னன்னு தெரில. ஆக்சுவலாக நடுவு காட்டுக்குள்ளே வந்துட்டேன். சின்னதாக ஒரு வழி வச்சுருக்கனால தான் ஓரளவுக்கு போக தெரியுது. இல்லாட்டா கண்டிப்பாக வந்து நம்ம இதுக்குள்ளேயே மாட்டிக்குவோம். தைல காட்டுக்குள்ளே வரும்போது அப்படியே ஒரு மாதிரி தைலத்தோட ஸ்மெல்லுமே ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. புடவைலாம் கிடக்குது. ஏதாவது ஆட்டுக்குட்டி கட்டி செத்து இருந்துச்சுன்னா கட்டி வச்சுருந்துருப்பாங்க. ஓகே, ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் கீழே என்னோடய நம்பர் தரேன். அண்ட் உங்களுக்கு யாராச்சும் இந்த இடத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். இல்லை ஆக்சுவலாக ஏதோ காடுன்னு நினச்சிக்காதீங்க. மேலே இருந்து பார்த்தோம் இல்லையா, அந்த இடத்துக்குள்ளே தான் நம்ம வந்து இப்போ போயிட்டுருக்கோம். அந்த பாருங்க, இங்கே பாருங்கள். இந்த இடத்துல இருந்து வெட்டி ஆக்சுவலாக இந்த பாருங்கள், அங்கே தெரியுதா உங்களுக்கு, இதில் வந்து ஃபுல்லாகவே வெட்டி இந்த இடத்துல வந்து தண்ணி ரொம்ப ரொம்ப மேலேயே இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே ரொம்ப தூரம் போயிடுச்சு. மழை வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக மழை பெஞ்சுது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், ஈரப்பதம்லாம் இந்த இடத்துல தெரியும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த சைடில் ஃபுல்லாகவே வந்து
குளம் வெட்டிறதுக்கு உண்டான ப்ரூஃப்ஸ்லாம் நிறையா இருக்குது, உங்களால் பார்க்க முடியும். ஏதோ காட்டுக்குள்ளே இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு கீழே தான் வந்து நின்றுட்டுருக்கோம். இந்த சூரிய வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து இந்த இடத்துல வந்து ஊர் மக்கள் எல்லாமே வந்து சிவனை வந்து வழிபட்டுருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு தான் அன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து வீடியோ பண்ணுறது. ஏதோ ஒரு மூலையிலேருந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நம்ம வீடியோ பதிவு பண்ணுற போகிற அளவுக்கு வந்திருக்கு. அண்டு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ண தான் கைஸ் ஆக்சுவலாக இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து நம்ம இது பண்ண முடியும். இதெல்லாம் வந்து ரொம்ப சில காலம் தான் இருக்கும், எல்லா நாளுமே நம்மளுக்கு இது அவைலபிளாக இருக்காது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கோயிலுக்கு கிளம்புவாங்க. தை மாதம் 3ஆம் தேதி 5 மணி 4:30க்கெல்லாம் இங்கே வந்துடுவாங்க. காலையில் 4:30க்கெலாம் வந்துடுவாங்களா? இங்கே வந்துடுவாங்க. வெள்ளை மாலை போட்டு மணி 7, 8 மணி ஆகிடும் பயணப்படுறதுக்கு. 200 சாமிக்கு மாலை போடணும்ல. மாலை போட்டு பூ மாலை போட்டு கோயிலை சுற்றி அந்த சித்தாவில் போய் அன்னதானம் நடக்கும். ஏன் இப்படியே அந்த ஓப்பன்லேயே கிடக்கு? இதுக்கு ஒரு ஷெட்டு மாதிரி அமைச்சு கூட பண்ணலையா சாமியை? யாருமே ஏற்பாடு பண்ணல. நம்ம எல்லாமே வந்து சாமியை வந்து நம்மலாம் வீட்டுக்குள்ளே இருக்கோம், சாமியை மட்டும் அப்படியே வெயிலில் மொட்டை வெயிலில் உட்கார வச்சுருக்கோம். பவர்னா அமாவாசைக்கு வந்து விளக்கு போட்டு இது மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைலாம் விளக்கு போட வருவாங்க. இல்லை ஏன் ஷெட்டு மாதிரி யாரும் அமைச்சு கொடுக்குறது யாரும் வரலையா? மேலே ஒருத்தர் வரல. அமைச்சு கொடுத்தா அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்குவாங்களா? நாட்டாமை கேட்டு இது பண்ணுங்க, செட் பண்ணி போட்டு ஷெட்டு மாதிரி அமைச்சு கொடுத்தா அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்குவாங்களா? நாட்டாமை கேட்கணும். கூடிய விரைவில் வந்து நாங்கள் கண்டிப்பாக அவர்கிட்ட பேசிட்டு இந்த இடத்துல ஷெட்டு வர மாதிரி எங்கள் டீமோட நாங்கள் வருவோம். சரிங்களா? வாங்க, நாட்டாமை நான் அட்ரஸை காட்டுறேன். 8 நாட்டாமை. 8 நாட்டாமையா? 8 நாட்டாமை இந்த கோயிலுக்கு. 8 நாட்டாமை இருக்காங்க. இப்போ யார்கிட்ட பேசினா அந்த இடத்துல நடக்கும்? முதக்கரை நாட்டாமே 2ஆம் நாட்டாமே இப்படி சொன்னாக்கா இங்கே பார்த்து பேசினா முடிச்சிருமா? சரிங்க. இப்படி பாருங்கன்னா அந்த பாதையாக இருக்குது. ஐயா சொன்னார் இந்த மாதிரி பாதை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாரு. பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஆக்சுவலாக வந்து டிராக்டர் அந்த மாதிரி போனால் தான் வந்துட்டு இதாக இருக்கும். லைட்டாக வந்துட்டு போகும்போது மழை தூருது. பாருங்கள், இந்த பகுதி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எந்த சைடில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு தெரில. ஆக்சுவலாக இந்த லோக்கல் பீப்புளோட சப்போர்ட் இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக இதுக்குள்ளே வர முடியாது. ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே போயிட்டே இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நம்மளாம் லைட்டு கைட்டில் எதுவுமே இல்லாமல் வந்தால் காமனாக எல்லாமே ஈவனாக நடந்து போகிற மாதிரி இருக்கும். பிச் பிளாக் ஆகிருக்கு. ஆக்சுவலாக உள்ளே வந்து சின்னதாக ஒரு லைட்டு, எந்த இடத்துலையுமே லைட்டு கிடையாது. இங்கே பாருங்களேன், மழையெல்லாம் பெஞ்சுன்னா அப்படியே செம்மையாக ஸ்டக் ஆகிக்கும் அந்த இடத்துல. ஸோ இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தூரம் போகுது. நான் அதை வந்து கிலோமீட்டர் அதிகமாக கூட சொல்லியிருப்பேன். பட் ஆனால் இது வந்து அவ்வளோ ஈஸியாலாம் உள்ளே வந்துட முடியாது. யாரும் புதுசாக வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவ்வளோ சீக்கிரமாக உள்ளே வந்துட முடியாது. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த பிளேஸ்க்கு உள்ளே தான் நம்ம போய் பார்த்து நம்ம சிவனையும் நந்தியை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம். ஸோ அவ்வளோதான். முன்னாடி அந்த பிளேஸ் அவங்க ஊர் வந்தாச்சு. இந்த இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நிறைய பேர் இருக்காங்க, பஞ்சாயத்து தலைவர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்களையும் நம்ம பார்த்து மீட் பண்ணி பேசுவோம் நம்ம கண்டிப்பாக. போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தூரத்தில் அந்த லாஸ்ட்டில் தெரியுது பாருங்கள், எவ்வளோ தூரம் பாருங்கள். அவ்வளோ தூரம் வரைக்கும் ஆக்சுவலாக அந்த எண்டு வரைக்குமே நம்ம வந்து போகணும். நான் ஆக்சுவலாக பாஸ் பண்ணி தான் ஓட்டிகிட்டு வரேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கரெக்டு ரோடே ரொம்ப மோசமாக இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலாக வந்து புது வண்டியை திணறுதுங்க, ஃபுல்லாகவே கீழே ஃபுல்லாகவே திணறுது. இன்னும் போயிட்டே இருக்குதா புள்ளிகளே எல்லாம் அப்பா. ஸோ கைஸ் ஆக்சுவலாக ஃபைனலாக ஒரு ரோட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஊர் மக்களை போய் மீட் பண்ணி பேசிட்டு போகிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த கோயிலுக்கு பேர் கிடையாது, மக்கள் எல்லாருமே சேர்ந்து வணங்குறாங்க. அதனால் இதோட மக்களோட கோயில் கூட நம்ம வச்சுக்கலாம். தேங்க்யூ, பாய்.